வெல்கம் டு டெக் நிச்சு. ஒன்று சாரி கேட்டுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் பேச முடியல, அதுக்கு மட்டும் மன்னிச்சிருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த நியூ வீடியோ. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, இப்போ நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், எப்படி வாய்ஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து ஐடியா இல்லாமல் இருக்கும். ஓகே, நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் கொடுத்துருக்கிற ரெக்கார்ட் மூலிமாவே பண்ணலாம். ஆனால் அதில் பண்ணால் வந்து நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்காது. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் செட்டிங்ஸ் வேணுமோ நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஓகே, அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். அந்த ஆப் என்ன ஆப்னால், ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. டியூ ரெக்கார்டர், இதுதான் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டுங்க. நான் வந்து ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸாக இருக்கும். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஆப்பில். அது நான் வந்து எப்படின்னு காமிச்சு கொடுக்குறேன். அப்புறம் வந்து உங்கள் மொபைலில் என்னமெல்லாம் வீடியோஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணலாமா, எல்லாமே இது காமிக்கும். அப்புறம் மெயினான செட்டிங்ஸ் தான் கைஸ், அது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்மேட் வீடியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி வீடியோவாக ரெக்கார்ட் ஆகணுமா இல்லைனா ஆடியோவாக ரெக்கார்ட் ஆகணுமான்னு காமிச்சிருக்கும். அப்புறம் வீடியோ ரெசல்யூஷன், இது வந்து உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அது வச்சுக்கோங்க. 240, 360, 720, 1080. எனக்கு 720 கரெக்டாக இருக்குது, ஸோ நான் அது வச்சுருக்கேன். அப்புறம் வீடியோ குவாலிட்டி, இது வந்து 8 Mbps வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து ஆட்டோவை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது மெயினானது வந்து ரெக்கார்ட் ஆடியோ தான் கைஸ். ஏன்னா இது நிறைய டைம் எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது ரெக்கார்ட் ஆடியோ வந்து நீங்கள் ஆன்லேயே வச்சுருங்க. ஏன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு கடைசியில் வாய்ஸ் இல்லாமல் போயிடும். எனக்கு அப்படி தான் நிறைய டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பால் உங்களுக்கு காமிக்கணுமா வேணாமான்னு இதில் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா காமிக்காது, அதை ஆன் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபாக இருக்கும் போது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணுமா ஆகக்கூடாதான்னு இருக்கும். அது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டாப் லிமிட், எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறனால எனக்குள்ளே போக மாட்டேங்குது. நான் இது ஆன் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நான் வந்து 1 minute தெரியாமல் ஆன் பண்ணி வச்சிட்டேன். நான் வீடியோ எடுக்கவே டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு, எனக்கே தெரியல. அப்புறம் மறுபடியும் 2-3 டேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்கள் ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணும்போது ஃபோனை ஷேக் பண்ணால் ஸ்டாப் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் கவுண்ட் டவுன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். எப்படின்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகணுமா இல்லைனா 3 seconds 5 seconds 3 வச்சுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு எதோ பேச வரலன்னா கொஞ்சம் 3 செகண்ட் டைம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இந்த செஞ்சோன்னா அப்புறம் வந்து இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் உங்கள் மேலேயே நீங்கள் பார்த்தாலே இங்கே வந்து வீடியோ ரெக்கார்டர் நீங்கள் இதுலேயே ஏதாவது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பால் உங்களுக்கு வேணான்னா இது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இதில் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பால் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் என்னமெல்லாம் பண்ண முடியும் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் வீடியோ. உங்களுக்கு எதை நீங்கள் தப்பாக பேசிட்டிங்கன்னா பாஸ் பண்ணி நிறுத்திக்கலாம். அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா கேட்கும். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பால் வந்துடும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வரும். அது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கலாம். ஆனால் ஆடு வந்து இதில் நிறைய வரும். ஏன்னா ஃப்ரீ ஆப்ஸ்னால நிறைய ஆட் வரும், அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். தென் வந்து இதில் வேறு என்ன செட்டிங்ஸ்னால், கேமரா இருக்குது. அது கேமரா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது செல்ஃபி கேமராவும் இருக்குது, அப்புறம் பேக் கேமராவும் இருக்குது. உங்களுக்கு கேமரா வேணும்னு எடுத்துக்கலாம், அதை பெருசாகவும் ஆக்கிக்கலாம். அப்புறம் வந்து ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். இப்போ நீங்கள் எதையோ ஒன்று வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணுன்னா ப்ரஷ் தேவைப்படும். இப்போ நான் ஒயிட் கலர் வச்சுருக்கனால எனக்கு காமிக்க மாட்டேது. இப்போ வேறு ஏதாவது கலர் வச்சு காமிக்கிறேன். அப்போ என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போது வந்து எனக்கு ப்ரஷ்ஷு தேவையில்லை, ஸோ நான் அதை டெலீட் பண்ணுறேன். இதே செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மேலேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த வீடியோவில் நான் எல்லாம் மோஸ்ட்டாக சொல்லிட்டேன். இதோட ப்ரோ வெர்ஷன் வேணாலும் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வீடியோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து அதை பற்றி நான் சர்ச் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது டெக் நிச்சு. பாய் பாய்.